வேதாகமம் நமக்கு ஒரு ஒரு மிகச்சிறந்த ஒரு உணவு. நாம் பலவீனம் அடையும் போதெல்லாம் நமக்கு உணவு போடுகிற, நம்மோடு பேசுகிற, கர்த்தர் இன்றைக்கும் நம்மோடு இடைப்படுகிற ஒரு 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 புத்தகம் நமக்கு. அது அழகாக ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, தேவனிடத்திலிருந்து நாம் பெறப்பட்ட ஒரு கடிதம் அது அப்படின்னு சொல்லுவார்கள். நமக்கு எப்பொழுதெல்லாம் தேவையோ அப்பொழுதெல்லாம் அந்த கடிதத்தில் தேவன் அந்த கடிதத்தின் மூலமாக நம்மோடு என்ன பண்ணுகிறார், இடைப்படுகிறார். சகோதர சகோதரிகளை, இன்றைக்கும் அந்த வேதாகமத்திலே அடுத்த கட்ட ஒரு பகுதியை நாம் தியானிக்க இருக்க போகிறோம். இன்றைக்கு அதனுடைய அடித்தளமாக நாம் தியானிக்கக்கூடிய பகுதியினுடைய அடித்தளமாக சங்கீதம் 119 அதிகாரம் 4ஆம் வசனம், 5ஆம் வசனம், 6ஆம் வசனம், இந்த 3 வசனங்களை அடித்தளமாக வைத்து பல காரியங்களை இதற்குள்ளாக நாம் என்ன பண்ண போகிறோம், நாம் பார்க்க போகிறோம். இந்த 4, 5, 6 வசனங்களை நீங்கள் நோக்கினால் அதில் 4ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கை கொள்ளும்படி நீர் கற்பித்தீர். 5வது வசனம், உமது பிரமாணங்களை கை கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும். 6ஆம் வசனம், நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. இதில் நல்லா நம்ம கவனிக்கும் பொழுது 3 வகையான வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்படுகிறது. அதை பார்த்திங்கன்னா கட்டளைகள், பிரமாணங்கள், கற்பனைகள். இந்த 3ம் அதில் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி வர வார்த்தை உமது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை 3லையும் என்ன பண்ணுகிறது, சேர்த்து நாம் காணப்படுகிறது. அதாவது தேவன் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து, இந்த உலகம் தோன்றின அந்த காலகட்டத்திலிருந்து இன்றைய காலகட்டம் வரை மனிதனாகிய நம்மை வழிநடத்துவதற்கு அல்லது நமக்கு தேவையான அறிவுரைகளை எப்படி செல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்கிற எல்லாவற்றையும் அவருடைய வார்த்தைகளாக, சட்டத்திட்டங்களாக நமக்கு என்ன பண்ணுகிறார், கொடுத்து வருகிறார். அப்படி கொடுத்து வரும் பொழுது வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம், அந்த அந்த அவர் நம்மோடு பேசுகிற, இல்லை நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற எல்லா வார்த்தைகளுக்கும் வித்தியாசமான வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்படுகிறது. நியாய பிரமாணங்கள், இங்கே பார்க்குறோம் கட்டளைகள், கற்பனைகள், பிரமாணங்கள், வார்த்தை, இந்த மாதிரி நீதி நியாயங்கள், இந்த மாதிரி பல்வேறு வகையான வார்த்தைகள் என்ன பண்ணுகிறது, உபயோகப்படுத்தப்படுகிறது. நன்றாக கவனிங்க. அதாவது எல்லா வார்த்தைகளும் நீங்கள் ஒன்று சேர்த்து பார்க்கும் பொழுது அது ஒரே அர்த்தத்திலே நமக்கு என்ன பண்ணும், வரும். அதாவது ஒரு வார்த்தைக்கும் இன்னொரு வார்த்தைக்கும் ஆழமாக தியானித்து நீங்கள் செல்லும் பொழுது, எபிரேய பாஷையிலே ஆழமாக நீங்கள் தியானித்து போகும் பொழுது ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரே விதமான அர்த்தம் கொண்ட ஒரு வார்த்தையாக, இல்லை சேம் வேர்டு, அதாவது ஒரே வார்த்தை என்ன பண்ணும், வரும். ஆனால் ஒவ்வொன்றிலும் வித்தியாசமான சில நுணுக்கங்களை கர்த்தர் வைத்திருக்கிறதை நாம் இந்த வேதத்தை பல்வேறு பகுதிகளை நாம் ஒட்டுமொத்தமாக வைத்து தியானிக்கும் பொழுது ஒரு சில நுணுக்கங்களை அதில் இருக்கிறதை நாம் என்ன பண்ண முடியும், தியானிக்க முடியும். கர்த்தர் அதை தான் இன்றைக்கு நம்மோடு என்ன பண்ண போகிறார், நமக்கு அதை வெளிப்படுத்த போகிறார். ஏன்னா கர்த்தர் அந்தந்த சூழ்நிலைகளுக்கு தகுந்தது போல, அந்தந்த காலகட்டத்திற்கு தகுந்தது போல வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம் அவருடைய சட்டங்களை, நியாய பிரமாணங்களை, கற்பனைகளை, பிரமாணங்களை ஒவ்வொருவருக்கும் கொடுத்து வந்திருக்கிறார். ஆனால் வேதாகமத்தினுடைய அழகு என்னவென்று சொன்னால், நாம் வாசிக்கிறது 1000 வருடங்கள், 2000 வருடங்கள், 5000 வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்ட காரியங்களாக இருந்திருந்தாலும் இன்றைக்கும் அதற்கு ஏன் ஒரு உயிர் உள்ளதாக இருக்கிறது என்று சொன்னால், அவை அனைத்தும் காலமாக எதிர்காலத்திற்குண்டான வார்த்தைகளை பொக்கிஷமாக வைத்திருக்கிறது. யோசேப்போடு கர்த்தர் பேசின வார்த்தைகளாகட்டும், ஆபிரகாமோடு கர்த்தர் பேசின வார்த்தைகளாகட்டும், அது ஆபிரகாமோடு முடிந்து போனது அல்ல. இன்றைக்கும் நம்மோடு நின்று பேசுகிற ஒரு வார்த்தை, அந்த உடன்படிக்கையின் வார்த்தைகள். மோசேயோடு கர்த்தர் பேசின அந்த உடன்படிக்கையின் வார்த்தைகள், தாவீதோடு கர்த்தர் பேசின அந்த உடன்படிக்கையின் வார்த்தைகள் இன்றைக்கும் நமக்கு அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது, பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. அது தீர்க்க தரிசனங்கள். பைபிள் இன்றைக்கும் உயிர் உள்ளது, அது நிலைத்து நிற்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் தீர்க்க தரிசனம். அதனால தான் ஒவ்வொரு முறையும் படிக்கும் பொழுதும் வேதாகமத்திலே நமக்கு நல்லா தெரியலாம், ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தும் விசேஷம் வரைக்கும் சில பேர்கிட்ட நம்ம பேசும் பொழுது அழகாக வசனங்கள் அவ்வளோ அழகாக மனப்பாடம் பண்ணி சொல்கிறது உண்டு. இந்த வசனம் எனக்கு தெரியும், இந்த அதிகாரத்தில் இந்த வசனம் எனக்கு தெரியும் அப்படி. ஆனால் அப்படி நாம் வேதாகமத்தை முழுவதுமாக நாம் மனப்பாடம் செய்து வைத்திருந்தாலும் திரும்ப அதை ஏன் படிக்க தூண்டுகிறது அப்படின்னு சொன்னால், இது உயிர் உள்ளது.
நேற்று பேசின அதே வசனம் நாளை வேறு விதமாக நம்மோடு என்ன பண்ணும், இடைபடும். அதற்கு அடுத்த மாதம் அது வேறு விதமாக என்ன பண்ணும், இடைபடும். என்னுடைய சூழ்நிலைக்கு தகுந்தது போல தேவனுடைய வார்த்தை எனக்கு என்ன பண்ணுகிறது, இடைபடுகிறதாக இருக்கிறது. அது ரொம்ப முக்கியமாக பார்க்கும். இப்போ இந்த 3 வார்த்தைகள் எடுத்துக்கொள்ளுங்க: கட்டளைகள், பிரமாணங்கள், கற்பனைகள். இந்த 3 வார்த்தைகளுக்கும் அடித்தளம் என்னவென்று சொன்னால் நியாய பிரமாணம், லா அப்படின்னு சொல்லி நாம் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். இந்த நியாய பிரமாணம் அப்படிங்கிறது அதிகமாக எங்கு புதைந்து இருக்கிறது அப்படின்னு சொன்னால், அதாவது அதிகமாக எங்கு எழுதப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால், வேதாகமத்தினுடைய தொடக்கத்தில் உள்ள 5 ஆகமங்கள், பஞ்ச ஆகமங்கள் அப்படின்லாம் சொல்கிறது உண்டு. ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம். இந்த 5 புத்தகங்களிலே தான் நம்ம என்ன பண்ண முடியும், அதிகமாக இந்த தேவனுடைய நியாய பிரமாணங்களை குறித்து நம்ம என்ன பண்ண முடியும், நாம் தியானிக்க முடியும். இதில் பார்க்கும் பொழுது அவருடைய கட்டளைகள், பிரமாணங்கள், கற்பனைகள், நீதி நியாயங்கள், இது எல்லாமே இந்த நியாய பிரமாணங்களுக்குள்ளே அடங்கி வருவதையும், அதற்கு பிறகு நாம் வாசிக்கிற எல்லா வேத புத்தகங்களிலும் அதனுடைய ஒரு விரிவாக்கத்தையும் அதனுடைய விளக்கத்தையும் நாம் என்ன பண்ண முடியும், வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகம் வரைக்கும் நம்ம அதிலிருந்து என்ன பண்ண முடியும், எடுத்துக்கொண்டே என்ன பண்ண முடியும், பயணம் செய்ய முடியும். அதை தெளிவாக நம்ம புரிந்து கொள்ள முடியும். இன்னொன்று ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பு. என்னென்ன தவறுக்கு எப்படிப்பட்டதான நியாய தீர்ப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார், அதையும் நம்ம என்ன பண்ண முடியும், வேதாகமத்தில் தொடர்ந்து நம்ம. அதுக்கு அடுத்த வசனம் அதான் சொல்லுது, 7வது வசனம்: உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் பொழுது. அவருடைய நியாய தீர்ப்பும் அந்த நியாயங்களும் நமக்கு எந்த சுச்சுவேஷனுக்கு, எந்த சூழ்நிலைக்கு எப்படி நியாய தீர்ப்பு செய்யணும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது என்பதையும் நமக்கு கற்றுக் கொடுப்பதாக என்ன பண்ணுகிறது, வேதாகமம் இருக்கிறது. அப்போ நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது என்னென்னா, மோசேவால் எழுதப்பட்ட ஃபஸ்ட்டு 5 புத்தகங்கள், முதல் 5 புத்தகங்களிலே இந்த நியாய பிரமாணம் புதைந்து இருக்கிறதை நாம் என்ன பண்ண முடியுது, நாம் காண முடிகிறது. இந்த தேவனுடைய நியாய பிரமாணம் தான் பல்வேறு வார்த்தைகளாக வேதாகமத்திலே பறந்து விரிந்து இருப்பதை நாம் என்ன பண்ண முடியுது, நாம் காண முடிகிறது. உதாரணத்திற்கு தோரா என்று சொல்லி யூதர்கள் அதற்கு ஒரு பெயர் கொடுத்து அதை படிப்பது உண்டு. தோரா என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று சொன்னால், அது ஒரு டீச்சிங், ஒரு போதிப்பது, அல்லது ஒரு வாழ்க்கைக்கு உண்டான ஒரு டைரக்ஷன், ஒரு வழியை காட்டுவது. இப்படி நம்ம என்ன பண்ணலாம், புரிந்து கொள்ளலாம். ஒரு மனிதனுக்கு உண்டான போதனையும் அவனுடைய மாம்ச வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் உண்டான ஒரு போதனையை கொடுப்பது தான் தோரா என்று சொல்லி இந்த யூதர்கள் இந்த புத்தகத்திற்கு ஒரு பெயர் வைத்து இந்த புத்தகத்தை என்ன பண்ணுகிறார்கள், படிக்கிறார்கள். அதன் பிரகாரம் என்ன பண்ணுகிறார்கள், நடந்து செல்வதை நம்ம என்ன பண்ண முடியுது, நம்ம பார்க்க முடிகிறது. இப்போ இந்த நியாய பிரமாணம் நீங்கள் வாசிச்சிங்க அப்படின்னு சொன்னால், கர்த்தர் இந்த நியாய பிரமாணத்திலே சில கொள்கைகளை, ரூல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும், அந்த ரூல்ஸை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த கொள்கைகளை தேவன் வைத்திருக்கிறார். அந்த கொள்கைகள் தவறப்படும் பொழுது அதற்குண்டான தண்டனைகளை தேவன் என்ன பண்ணியிருக்கிறார், வைத்திருக்கிறார். அப்போ இந்த நியாய பிரமாணம் அப்படிங்கிறது என்னென்னா, என்ன செய்யணுங்கிறது விளக்கம் கொடுத்துருக்கிறாரு. எதை செய்யக்கூடாது, எதெல்லாம் தடுக்கப்பட வேண்டியது, தடை செய்யப்பட வேண்டியது நம்முடைய செயல்பாடுகளில் என்பதையும் தெளிவாக ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். நியாய பிரமாணம். இப்போ இந்த நியாய பிரமாணம் அப்படிங்கிறது நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது அப்படின்னு சொன்னால், ஒரு 2 காரியம். அதாவது தேவனுடைய ஸ்டாண்டர்ட், அதாவது அவர் எதை சரி என்று வைத்திருக்கிறார், எதை நீதி நியாயம் என்று வைத்திருக்கிறார் என்பதை நாம் எங்கு அறிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால், நியாய பிரமாணங்களை நாம் வாசிக்கும் பொழுது தான் நம்ம என்ன பண்ண முடியும், அறிந்து கொள்ள முடியும். அதே போல் இந்த நியாய பிரமாணங்கள் தேவன் எவ்வளவு பரிசுத்தமானவர் அப்படிங்கிறதையும் வெளிப்படுத்துவதாக என்ன பண்ணுகிறது இருக்கிறது. அவருடைய நீதியாகட்டும், அவருடைய பரிசுத்தமாகட்டும், அதற்கு 2க்கும் என்ன பண்ண முடியாது, எதுவுமே மேட்ச் பண்ண முடியாது, எதுவும் அதோடு நிற்க முடியாத அளவுக்கு சரி என்றால் சரி, தவறு என்றால் தவறு, தவறு என்றால் அதற்குண்டான தண்டனை. இதுக்கு வேறு வழி இருக்கா, நான் தவறு செஞ்சுட்டேன், இதுக்கு வேறு வழி இருக்கா அப்படின்னா இல்லை, அதுக்குண்டான அந்த தவறு செய்ததற்குண்டான தண்டனை, பெனால்ட்டியை நான் என்ன பண்ணும், நான் செய்தே ஆக வேண்டும் என்பதை இந்த பகுதிகள் நமக்கு அழகாக என்ன பண்ணுகிறது, வெளிப்படுத்துவதை நாம் காண முடிகிறது. இப்போ இந்த புதிய ஏற்பாடு புத்தகத்திற்கு நீங்கள் வரும் பொழுது இந்த நியாய பிரமாணம் அப்படிங்கிறது ஒரு 2 பாயிண்டில் என்ன பண்ணுகிறார், இயேசு கிறிஸ்து அதை என்ன பண்ணுகிறார், உள்ளடக்குகிறார். அது எப்படி உள்ளடக்கிறார் அப்படின்னு சொன்னால், அன்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அடித்தளமாக வைத்து உங்கள் முழு இருதயத்தோடு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், தேவனிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும்.
அதே போல் உங்களை நீங்கள் நேசிப்பதை போல பிறரையும் நீங்கள் நேசிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பழைய ஏற்பாடினுடைய எல்லா நியாய பிரமாணங்களையும் இந்த புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து இந்த 2 பாயிண்டில், முதல்ல உங்கள் தேவனிடத்தில் நீங்கள் அன்பு செலுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும், ரெண்டாவது உங்களிடத்தில் நீங்கள் அன்பு செலுத்துவது போல பிறரிடத்திலும் நீங்கள் அன்பு செலுத்த வேண்டும். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலிருந்து 40ஆம் வசனம் வரைக்கும். இதற்குள்ள இந்த 2 பாயிண்ட்டுக்குள்ள கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வரதையும் நம்ம என்ன பண்ண முடியுதுன்னு பார்க்க முடிகிறது. ஏன்னா நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணங்கள் பிதாவால் அருளப்பட்டது. புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுகிறார், அதே நியாய பிரமாணத்தை தான் வேறு ஒரு பார்வையில் என்ன பண்ணுகிறார், கொடுக்கிறார். சேம் அதே தான். இந்த பக்கம் இருந்து நம்ம பார்க்குறோம், அந்த பக்கம் வேறு ஒரு பார்வையிலிருந்து நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம். அதுதான் சில பேருக்கு புதிய ஏற்பாடு புத்தகத்தை படிக்கும் பொழுது ஒரு கேள்வி எழும். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 புத்தகங்கள். இந்த 4 புத்தகங்களில் நம்ம வாசிக்கும் பொழுது ஏன் ஒரே ஸ்டோரி, அதாவது ஒரே இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை வரலாறு தான், அது ஏன் 4 வகையில் என்ன பண்ணணும் எழுதணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். அது ஒன்று போதும் இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கு பல அர்த்தங்கள் கொடுக்கலாம். இல்லை இந்த புத்தகம் இதை பேசுது, யூதர்களை குறித்து அதிகம் பேசுகிறது மத்தேயு, தேவனுடைய பணிவிடைக்காரன் வேலை குறித்து சர்வெண்ட்டை எப்படி போர்ட்ரேட் பண்ணி உருவகப்படுத்தி கூறுது இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி மார்க்கு, லூக்கா புறஜாதிக்கு எழுதப்பட்டது, யோவான் தியாலஜிக்கல், அதாவது இறையியல் கருத்துக்களை அதிகம் கொண்டதாக இருக்கிறது. இப்படி நம்ம அதை கேட்டகரி பண்ண முடியும், அதை நம்ம வரிசைப்படுத்த முடியும். ஆனால் நீங்கள் இன்னொரு விஷயம் எப்படி நீங்கள் அதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால், ஒரு விபத்து நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. ஒரே ஆக்சிடென்ட், ஒரு வாகனம், ஒரு 2 வீலர், ஒரு காரும் ஒரு 2 வீலரும் ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த இடத்துல நிறைய பேர் கூடி வராங்க. அந்த நேரத்தில் நிறைய பேர் கூடி வரும் பொழுது ஒரு 4 பேரை நீங்கள் எடுத்துக்கோங்க. 4 பேர் எடுத்துக்கிறீங்க. அந்த ஆக்சிடெண்ட்டை 4 பேரும் எந்த கோணத்தில் பார்க்குறாங்க, அந்த விபத்தை. ஒருத்தர் என்ன பண்ணுவார், எப்படி விபத்து நடந்துச்சு அப்படின்னு பார்ப்பார். ஒருத்தர் எப்படி பார்ப்பார் அப்படின்னு சொன்னால், கார் எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்கு, காருக்குள்ளே இருக்கிறவங்களுக்குள்ளே ஏதாவது ஆயிருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. இன்னொருவர் என்ன பார்ப்பாங்க அப்படின்னா, இந்த வாகனத்தில் வந்தவர் பார்த்தீங்களா, அவரை பார்ப்பாங்க, வண்டி ஏதாவது அடிபட்டிருக்கா, அவருக்கு ஏதாவது அடிபட்டிருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. இன்னொருவர் என்ன பண்ணுவார், யாருக்கு அதிகம் அடிபட்டிருக்கா அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பணும், அதுக்குண்டான வேலைகள் என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. விபத்து ஒன்று தான், ஆனால் அதனுடைய கோணங்கள் 4 பேருடைய கோணங்கள் வித்தியாசப்படுகிறது. இதை தான் நம்ம மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்ன பண்ண முடியும், புரிந்து கொள்ள முடியும். இப்போ இந்த பக்கம் வருவோம். இந்த நியாய பிரமாணங்களும் ஒவ்வொரு புத்தகத்தை, அதாவது சங்கீதக்காரன் எழுதும் பொழுது அவருக்கு எந்த அளவுக்கு அது பிரயோஜனமாக இருக்கிறது, எந்தெந்த பகுதிகளிலே அது பிரயோஜனமாக இருக்கிறது என்பதை என்ன பண்ணுகிறார், அவர் அந்த நியாய பிரமாணத்தை இந்த வகையில் என்ன பண்ணியிருக்கிறார், அவர் சில நுணுக்கங்களை வைத்து அதை பிரித்து சங்கீதம் 119 என்ன பண்ணியிருக்கிறார், எழுதியிருக்கிறார். உபாகம புத்தகத்திலையும் இதை தெளிவாக நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம பார்க்க முடியும். இப்போ நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்படின்னா, நியாய பிரமாணம் தேவன் எதற்காக கொடுத்தார், வேதாகமத்தில் ஏன் அதை மென்ஷன் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நியாய பிரமாணத்தை வேணுமா வேண்டாமா, இந்த 10 கட்டளைகள் வேணுமா வேண்டாமா, பழைய ஏற்பாடே வேணுமா வேண்டாமான்னு பல பேர் அதில் குழப்பி கொண்டு இருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பழைய ஏற்பாடை இல்லாமல் புதிய ஏற்பாடு கிடையாது. பழைய ஏற்பாடு நமக்கு தீர்க்க தரிசனம்னா, புதிய ஏற்பாடு நமக்கு நிறைவேறுதல். அதில் நம்ம தெளிவாக என்ன பண்ணணும் இருக்கும். அப்போ இந்த நியாய பிரமாணம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று, அது ஒரு பேசிக், அதுதான் அடித்தளம். இப்போ இந்த நியாய பிரமாணத்தில் ஏன் குழப்பம் ஏற்படுது அப்படின்னு சொன்னால், இதில் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையில் சில காரியங்கள் அது நியாய பிரமாணத்தில் இருந்து நிறைவேறப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுகிறது, வருகிறது. ஆனால் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், முழு நியாய பிரமாணமும் தேவையில்லை, எல்லாமே இயேசு கிறிஸ்து நிறைவேற்றிட்டாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, குழப்பி விட்டுறாங்க. இப்போ நீங்கள் வேதாகமத்தை ஒரு கற்று தேர்ந்து வளர்ந்து வருகிற ஒரு பிள்ளைகளாக இருக்கிறீங்க. இப்போ இப்படிப்பட்ட ஒரு உபதேசம் உங்களை நோக்கி வரும்போது நீங்கள் தெளிவாக என்ன இருக்கணும், என்னென்னா, நியாயப்பிரமாணம் அப்படின்னு சொன்னால் இந்த 5 புத்தகங்கள் நம்ம வாசிக்கிறோம். ஐந்தாம் பஞ்சாங்க புத்தகத்தில் 10 கட்டளைகள் நியாயப்பிரமாணத்தை உள்ளடக்கியது, பலிகள் நியாயப்பிரமாணத்தில் உள்ளடக்கியது, விழாக்கள் நியாயப்பிரமாணத்தில் உள்ளடக்கியது. இது எல்லாமே நியாயப்பிரமாணத்தில் உள்ளடக்கியது. இப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து நிறைவேற்றப்பட்டது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிற அந்த சிஸ்டம், அதாவது பலி கொடுக்கக்கூடிய காரியங்கள், சடங்குகள். இந்தந்த காரியத்துக்கு இந்தந்த பாவம் செஞ்சிங்கன்னா பலி கொடுக்கணும்,
அதே போல் ஓய்வு நாளில் இப்படிப்பட்ட காரியத்தை நம்ம என்ன பண்ணணும், செய்யணும், இந்தந்த மாதிரியான காரியங்கள் செய்யணும், இந்தந்த மாதிரியான உடைகள் உடுத்தணும், இந்தந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கொள்ளணும், இப்படிலாம் சில காரியங்கள் இருக்குது. இப்போ இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாமே இந்த சடங்குகள், விழாக்கள், பலி கொடுக்கிறது, இது எல்லாமே தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், அது எல்லாமே நிறைவேற்றினார், ஃபுல்ஃபில் பண்ணார். ஆனால் இந்த நியாயப்பிரமாணத்தில் இன்னொன்றும் அடங்கி இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால் 10 கட்டளைகள். அதே போல் சில இடங்களில் இதே நியாயப்பிரமாணத்தில் வேதாகமத்தை உன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதையும் என்ன பண்ணுறார், ஆண்டவர் கூறுகிறார். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் கட்டளைகள் எல்லாம் அப்படின்னு சொல்லி உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் அதையும் சொல்கிறார். அப்போ எதெல்லாம் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினாரோ அது மாத்திரம்தான் நியாயப்பிரமாணத்திலிருந்து எடுக்கப்பட்டது. அதாவது அதிலிருந்து வேண்டாம் ஓகே அப்படின்னு சொல்லி, மற்றபடி நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கென்று சொல்லி கொடுக்கப்பட்ட 10 கட்டளைகளாகட்டும், வேதாகமத்தை குறித்து நம்முடைய தலைமுறையினருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்கிற காரியங்களாகட்டும், இது எல்லாமே கண்டிப்பாக நாம் என்ன பண்ண வேண்டும், பின்பற்ற வேண்டும். அப்போ நியாயப்பிரமாணம்தான் எது பாவம் என்று அடையாளப்படுத்துகிறது. புதிய ஏற்பாட்டில் அந்த பாவத்தை இயேசு கிறிஸ்து எப்படி நமக்கு விடுதலை வாங்கி கொடுத்தார், அதை எப்படி அந்த பாவத்தை ஓவர் கம் பண்ணார் அப்படிங்கிறத நமக்கு என்ன பண்ணுகிறது, கற்றுக் கொடுக்குறது. ஸோ இந்த விளக்கம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம அதுதான் கற்றுக்கணும். ஸோ நியாயப்பிரமாணத்தை வேதாகமத்தில் இருக்கக்கூடிய பழைய ஏற்பாட்டை அப்படியே புறந்தள்ளிடலாம் பிரதர், அது நமக்கு தேவையில்லை அப்படின்னு யாராவது உங்ககிட்ட ஒன்று சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், இந்த விஷயத்தை நீங்கள் அவங்களுக்கு நீட்டாக என்ன பண்ணலாம், புரிந்து கொள்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், வருங்காலத்தில் விளக்கலாம். அதே போல் நீங்கள் நல்லா தெளிவாக பார்க்கும் பொழுது நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த ரிச்சுவல்ஸ், நான் சொல்கிற காரியங்கள், இந்த சடங்குகள், இந்த மாதிரியான காரியங்கள் எதை குறித்து பேசுகிறதுனா மேசியாவுடைய இயேசு கிறிஸ்துடைய வருகை குறித்து என்ன பண்ணுகிறது, பேசுகிறது. ஆனால் இந்த 10 கட்டளைகள் அப்படிங்கிறது ஒரு நித்திய உடன்படிக்கை, ஒரு எட்டர்னல் கவனன்ட். அது ஒரு நித்திய உடன்படிக்கை. அதை நம்ம எங்கேயுமே என்ன பண்ண முடியாது, புறம் தள்ளவே என்ன பண்ண முடியாது. அப்போ இந்த சடங்குகள், இந்த மாதிரியான விழாக்கள், இது மாத்திரம்தான் என்ன பண்ணுகிறது, புறம் தள்ளப்படுகிறது. நீங்கள் இன்னொன்று கவனிச்சிங்கன்னா, அந்த தேவனுடைய பேழை, தேவாலயத்தில் வைக்கக்கூடிய இந்த தேவனுடைய பேழையில் இந்த சடங்குகள், இந்த விழாக்கள், இது எல்லாமே என்ன பண்ணப்படும், இந்த பேழைக்கு வெளியே என்ன பண்ணும், வைக்கப்படும். பேழையுடைய சைடில் ஒரு பாக்கெட் மாதிரி இருக்கும், அதில் என்ன பண்ணுவாங்க, இதை ஹேண்ட் ரைட்டிங் பண்ணி எழுதி அதில் வச்சுருப்பாங்க. பேழைக்குள்ளே தான் என்ன பண்ணும், 10 கட்டளைகள் என்ன பண்ணும் இருக்கும். ஸோ எது நிறைவேற்றப்படுகிறதோ அது பேழைக்கு வெளியே இருக்கிறது, எது முக்கியமானதோ நித்திய ஒரு உடன்படிக்கையாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த 10 கட்டளைகள், அது நித்திய உடன்படிக்கை, எக்காலத்திற்கும் அது பிரயோஜனம் உள்ளது. அதை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார், உள்ளே வைத்திருக்கிறார். அதை நம்ம தெளிவாக என்ன பண்ண முடியும், புரிந்து கொள்ள முடியும். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தது, அவர் மரித்த உடனே தேவாலயத்தினுடைய திரைச்சலை மேலிருந்து கீழாக கிழிந்தது. அதாவது ஒரு இன்டர்மீடியட், ஒரு பொதுவான நபர் இல்லாதபடி, ஒரு ஆசாரியன் அப்படின்னு இல்லாதபடி நமக்கு பிரதான ஆசாரியனாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ரத்தம் சிந்தி பிதாவுக்கு நமக்கும் உண்டான உறவை புதுப்பித்து விட்டார். அப்போ அதில் எதெல்லாம் நியாயப்பிரமாணத்திலிருந்து எடுக்கப்பட்டதுன்னு சொன்னால், என்டையர் முழுமையான அந்த சடங்குகள், யூத அந்த சடங்குகள். ஆனால் யூதர்கள் இன்றைக்கும் மேசியாவை, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அந்த சடங்குகளை என்ன பண்ணுறாங்க, பின்பற்றுறாங்க. அந்த சாக்ரிஃபைசல், அந்த பலி கொடுக்கும் திட்டத்தை இன்றைக்கும் அவர்கள் பின்பற்றி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் மேசியாவை ஏற்றுக்கொண்ட, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும், கிறிஸ்தவர்களாகிய நாம், நமக்கு அது நிறைவேற்றப்பட்டது அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்கு கிடைச்சிருச்சு. நம்ம அதை என்ன பண்ணுறதில்ல, பின்பற்றுறதில்லை. அப்போ நியாயப்பிரமாணம் அப்படிங்கிறது அவசியமானது, எது நிறைவேற்றப்பட்டது, எது என்றும் நிலைத்திருக்கும் என்பதை முதல் பாயிண்டில் நம்ம தியானிச்சிட்டோம். இப்போ அடுத்தது நம்ம இங்கே வருவோம். ஏன்னா அது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா இது எல்லாமே ஒரு புரிதலுக்குள்ள. ஏன்னா அது இல்லை அப்படின்ட்டோம்னா சங்கீதம் 119 நமக்கு தேவையில்லைங்கிற மாதிரி ஆகிடும். அதனால தான் அதை குறித்து உங்களுக்கு நான் ஆழமாக சொன்னேன். இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு காரியம் 4வது வசனத்தில் கட்டளைகள், கமாண்ட்மெண்ட்ஸ். நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த 10 கட்டளைகள். இந்த கட்டளைகள் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், மோசே எழுதின இந்த 5 புத்தகங்களில் ரொம்ப பிரதானமாக இருக்கக்கூடியது, தேவன் நேரடியாக வெளிப்படுத்தின வார்த்தைகள். இதுதான் இந்த கட்டளைகள். இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவன் நேரடியாக வெளிப்படுத்தின காரியங்கள். இந்த வெளிப்படுத்தின காரியங்கள் தான் நம்ம கட்டளைகள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கட்டளைகள் அப்படின்னு சொன்னால் 2 விஷயம் இதில் என்னென்னா, ஒன்று
ஒரு விரிவாக்கத்தை தேவன் கொடுக்கிறார், அல்லது ஒரு டைரக்ஷன், ஒரு வழி. இதுக்கு மேலே நீ இப்படி தான் போகணும், இதை நீ இப்படி தான் செய்யணும், இதுக்கு மாற்றே கிடையாது அப்படிங்கிற ஒரு காரியத்தை தேவன் என்ன பண்ணுறார், தெளிவாக என்ன பண்ணுறது கொடுக்குறார். அதுதான் என்னது கட்டளைகள். அதனால தான் இதில் அவர் சொல்கிறாரு, கருத்தாய் கை கொள்ளணும். கொஞ்சம் நம்ம கருத்தை அதை புரிந்து கொள்ளுதலை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் வழி என்ன பண்ணிடும், மாறி. இதை இப்படி தான் செய்யணும், 100க்கு 100. நீங்கள் அதில் வேற ஒரு சாய்ஸே, நீங்கள் வேற ஒரு வழியே என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. ஸோ இது தேவன் நேரடியாக என்ன பண்ணது, பேசுனது. அந்தந்த சூழ்நிலைகளில், அந்தந்த காலகட்டங்களில் கர்த்தர் இம்மீடியட்டாக கர்த்தர் என்ன பண்ணுவார், அப்பப்போ இந்த நியாயப்பிரமாணத்தில் இந்த கட்டளைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பார். எங்கெங்கே அவங்களுக்கு தேவையோ அந்த சூழ்நிலை தேவைப்படுதா, இதை இப்படி தான் நீங்கள் ஹேண்டில் பண்ணணும், இதை நீங்கள் இப்படி தான் செய்யணும் அப்படின்னு. இதுக்கு மேலே வர நாட்கள் எல்லாமே நீங்கள் இது இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிறத ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், அங்கங்கே இந்த கட்டளைகளை கொடுத்துட்டு வர்றார். ஸோ கட்டளை அப்படின்னு வந்துட்டாவே அதில் ரெண்டாவது பட்சம் கிடையாது. அப்போ இந்த 10 கட்டளைகள் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது அவ்வளோதான், அது ஃபிக்ஸ்டு. ஸோ அதை நம்ம தெளிவாக என்ன பண்ணணும், புரிஞ்சு. அதாவது எதெல்லாம் செய்யணும், எதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. அப்போ இதெல்லாமே கட்டளைகள். அதே போல் கட்டளைகளை நம்ம என்ன பண்ண முடியாது, கேள்வி கேட்க முடியாது, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது, செய்ய வேணுங்கிறத நான் செய்ய மாட்டேன்னு சொல்ல முடியாது, செய்யக்கூடாதுங்கிறத நான் செய்வேன் அப்படின்னு சொல்ல முடியாது. கட்டளை அப்படின்னு சொன்னால் அது ஒரு கமாண்ட், அதுக்கு ஒரு அதிகாரம் உண்டு, அதை நான் பின்பற்றதான் என்னுடைய வேலை. இதுதான் அதாவது எபிரேய பாஷையினுடைய அந்த வார்த்தையினுடைய ஒரு பிரதான அர்த்தமாக என்ன பண்ணுகிறது இருக்கிறது. நம்முடைய கடமை, அது தேவனுடைய கட்டளை, மனுஷனாகிய நம்முடைய கடமை அந்த கட்டளையை நிறைவேற்றுவது. அதனால தான் இல்லை அவர் தெளிவாக சொல்கிறார், நான் கை கொள்ளும்படி நீர் என்ன பண்ணீர், கற்பித்தீர். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது. ரெண்டாவது காரியம் என்னென்னா, பிரமாணங்கள். பிரமாணங்கள் அப்படின்னு சொன்னால் அது என்ன, அதுக்குண்டான ஒரு அர்த்தம் அப்படின்னு சொன்னால், இப்போ நல்லா கவனிங்க. ஒரு சட்டமன்றத்தில் ஒரு சட்டத்தை என்ன பண்ணுறாங்க, நிறைவேற்றுறாங்க. அந்த சட்டத்தை நிறைய பேர் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, நிறைவேற்றுறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், அது ஒரு நெறி, அது ஒரு ஒழுங்கு விதி. ஒரு பிரச்சனை ஏற்படுது, அங்கே ஒரு ஒழுங்கு, இதை இனிமேல் இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும், இதை இனிமேல் இப்படி தான் என்ன பண்ணணும், செய்யணும் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த பிரமாணங்கள் அப்படிங்கிறதுல இதுக்குள்ளே என்னெல்லாம் அடங்கும் அப்படின்னு சொன்னால், இதில் ஒரு எல்லைக்கூட கர்த்தர் வச்சு இதை இப்படி தான் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்கிறார். நல்லா கவனிங்க. முதல்ல சொன்ன அந்த கமாண்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் தேவைப்படுகிற ஒரு காரியம். இந்த பிரமாணங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி என்னுடைய நிலமாகட்டும், என்னுடைய சொத்து ஆகட்டும், என்னுடைய சமூகம் ஆகட்டும், இதில் எனக்கு வெளியே எதெல்லாம் நான் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பவுண்டரி, ஒரு எல்லைக்கோடை கர்த்தர் கொடுக்குறாரு பார்த்தீங்களா. அதுக்கு தான் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், பிரமாணங்கள் அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ நல்லா கவனிங்க. கமாண்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கும்போது, அதாவது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறோமே கட்டளை அப்படிங்கும் பொழுது 10 கட்டளைகள் நமக்கு தெளிவாக தெரியும். நானே தேவன், என்னை என்று உனக்கு ஒரு தேவன் இருக்க வேண்டாம், இதெல்லாம் புரிஞ்சுக்கும். இப்போ இதுக்குள்ளே வரும்போது பிரமாணங்கள் அப்படிங்கும் பொழுது ஒரு 2-3 எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னால், சாபத், அதாவது ஓய்வு நாள் அன்னைக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, தீ பற்றக்கூடாது, நெருப்பு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். இது ஒரு பிரமாணம். அது ஓய்வு நாள்னா ஒரு லிமிட். மற்ற நாட்களில் நம்ம நெருப்பு பற்ற வச்சுக்கலாம், என்ன சமையல் பண்ணுமோ அந்த நெருப்பை எப்படி உபயோகப்படுத்தலாம். அதே போல் அன்க்ளீன், அதாவது சுத்தம் இல்லாத, சுத்தம் அப்படிங்கிற நிறையா காரியங்களை கர்த்தர் என்ன பண்ணுகிறார், கொடுக்குறார், பிரமாணங்கள். அது பழைய ஏற்பாடு புத்தகத்தில் பார்க்கும் பொழுது எதெல்லாம் அசுத்தமானது, சுத்தமில்லாத காரியங்கள், எது சுத்தமான காரியங்கள் என்று சொல்லி என்ன பண்ணுகிறார், விளக்குகிறார். இது எல்லாமே என்னென்னா பிரமாணங்கள் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ளே என்ன பண்ணுது, நமக்கு வரதை நம்ம பார்க்க முடியுது. இப்போ அடுத்த ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த 10 கட்டளைகள் அப்படிங்கிறது ஒரு ஹை லெவல் வியூ, அதாவது ஒரு மேன்மையான ஒரு பார்வை. அதுக்கு ஈக்குவலாக நம்ம எதையும் கொண்டு போக முடியாது. இந்த பிரமாணங்கள் அப்படிங்கிறது அந்த சூழ்நிலைகளுக்கு தகுந்தது போல கர்த்தர் என்ன பண்ணுகிறார், வடிவமைத்து கொண்டே வருகிறார். இது ஒரு நெறி அல்லது ஒழுங்கு விதி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம், நம்ம சொல்லலாம். இந்த பிரமாணம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தத்தை நம்ம அப்படி கூட என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். இப்போ இதில் நம்ம பார்க்கும் பொழுது பல விஷயங்கள் நம்ம என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். இந்த பிரமாணங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே சில விஷயங்கள் நம்ம என்ன பண்ணலாம், உள்ளடக்கலாம். உதாரணத்துக்கு தேவனுடைய சத்தத்தை கேட்பது, அதே போல் தேவனை முழுமையாக தேடுவது, அதே போல் எது தேவன் சரிங்கிறாரோ அதை சரி என்று சொல்லணும், எது தேவன் தவறுங்கிறாரோ அதை தவறு என்று சொல்லணும். அதே போல் தவறான காரியங்களில் நம்மளை என்ன பண்ணக்கூடாது, கமிட் பண்ணக்கூடாது. இதெல்லாமே பிரமாணங்கள். அப்போ ஆண்டவர் சில நேரத்தில் சில விஷயங்களை சரின்னு சொல்லுவார், சில நேரத்தில் சில விஷயங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார். அப்போ எது அவர் வேணும்னு சொல்கிறாரோ அதை அப்போ ஃபாலோ பண்ணிடணும், எது அப்போ வேண்டான்னு சொல்கிறாரோ அப்போ அதை விட்டுறணும்.
ஸோ இதுதான் பிரமாணத்திற்கும் கட்டளைக்கும் உண்டான வித்தியாசம். உங்களுக்கு ஒரு விளக்கம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது மூன்றாவது ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் கற்பனைகள். இப்போ நீங்கள் பார்க்கும் பொழுது அதில் சொல்கிற என் நடைகள் பிரமாணங்கள் அப்படிங்கும்போது அது நான் உங்களுக்கு விளக்கிறேன். உமது பிரமாணங்களை கை கொள்ளும்படி என்னுடைய நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாக இருக்கும். அப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிரமாணங்கள் அப்படிங்கும்போது நம்ம நடந்து போய்கிட்டே இருக்கோம். நம்முடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஆண்டவர் இது வேணும் பாரு, இல்லை இது வேண்டாம் பாரு, இதை செய்யுங்க பாரு, இதை செய்யாதீங்க அப்படிம்பாரு. அதுக்கு தகுந்தது போல் கர்த்தருடைய வார்த்தைக்கு தகுந்தது போல் அங்கங்கே நம்ம மாடிஃபை பண்ணிக்கிறது. இன்றைக்கி ஓய்வு நாள் அன்னைக்கு நம்ம நெருப்பு பற்ற வைக்கிறோம். இன்றைக்கு சுத்தம் அசுத்தம், உதாரணத்துக்கு குஷ்டரோகிகளை அவர்கள் அசுத்தம் அதை நம்ம தொடக்கூடாது அப்படிங்கிறாரு. ஆனால் புதிய ஏற்பாடு புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவரே போய் என்ன பண்ணுறாரு, குஷ்டரோகிகளை என்ன பண்ணுறாரு, தொடுறாரு. ஓய்வு நாளில் அற்புதம் இந்த வேலையும் செய்யக்கூடாதுங்கிறாரு. அங்கே போய் ஒரு பெண்ணை என்ன பண்ணுறாரு, அந்த பெண்ணுக்கு ஒரு அற்புதம் செய்கிறார். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்பொழுது அதுக்குண்டான வித்தியாசத்தை புரிந்து கொள்ள முடியும். அதுதான் பிரமாணங்கள். அந்த சட்டமன்றத்தில் மாற்றி மாற்றி நிறைவேற்றப்படுது. அந்தந்த காலகட்ட சூழ்நிலைக்கு இது தேவைன்னா இது தேவை, இது தேவையில்லைன்னா தேவையில்லை, அது அப்டேட் ஆகுது. இப்போ இதை நம்ம எங்கிருந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் கர்த்தரிடத்துலேருந்து மாத்திரம் தான் என்ன பண்ணணும், அப்போ தான் நடைகள் ஸ்திரப்படும். ஓகே, அடுத்தது மூணாவது ஒரு காரியம் வேதாகமத்தில் நம்ம முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது, கற்பனைகள் எல்லாம், நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவது இல்லை. அடுத்தது கற்பனைகள் அப்படிங்கிறத நம்ம ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் கமாண்ட் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுவாங்க. இது எல்லாமே மோரோவர் நீங்கள் ஆங்கிலத்தில் பார்க்கும்பொழுது எல்லா வார்த்தைகளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இணையான அர்த்தம் வர்றது போல் இருக்கும். ஏற்கனவே சொன்னது போல் கொஞ்சம் அங்கே என்ன பண்ணும், வித்தியாசப்படுவதை நம்ம பார்க்க முடியும். இப்போ இந்த கற்பனைகள் அப்படிங்கிறத நம்ம என்ன வரலாம் அப்படின்னு சொன்னால், உதாரணத்துக்கு ஃபெஸ்டிவல், விழாக்கள், சடங்குகள், இதெல்லாம் நம்ம என்ன கொண்டு வரலாம், தேவனுடைய கற்பனைகளுக்குள்ளே என்ன பண்ணலாம், கொண்டு வரலாம். அது கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது நான் வெட்கப்படுவதில்லை. உதாரணத்திற்கு பஸ்காவை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, இந்த மாதிரி கூடார பண்டிகை, இது எல்லாமே தேவனுடைய கற்பனை அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம். இப்போ இதெல்லாம் இந்த கேட்டகரிக்குள்ளே என்ன பண்ணுகிறது வரதை நம்ம பார்க்க முடியுது. மூணுக்கும் உங்களுக்கு அர்த்தம் புரியும் நான் நினைக்கிறேன். ஸோ இது என்ன அப்படின்னா, கர்த்தர் ஒரு அத்தாரிட்டிவாக என்ன பண்ணுறாரு சொல்கிறார். ஸோ இந்த ஃபெஸ்டிவல்ஸ், இந்த சடங்குகள், இது எல்லாமே கர்த்தருடைய ஒரு கமாண்ட். அதான் இங்கே அவர் சொல்கிறார், சங்கீதக்காரன் அழகாக சொல்கிறாரு, நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போகுது. இதில் எல்லாமே தேவனிடத்திலிருந்து வருகிறது, ஒரு அதிகாரத்தோடு என்ன பண்ணுகிறது வருவதை நாம் என்ன பண்ண முடியுது, நம்ம பார்க்க முடியுது. ஸோ என் சகோதர சகோதரிய 3 காரியங்கள் இன்றைக்கி நம்ம தியானித்தோம். அடுத்து வேறு ஒரு காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். கட்டளைகள், பிரமாணங்கள், கற்பனைகள். கட்டளைகள் அப்படிங்கிறது 10 கட்டளைகள் நம்ம சொல்கிறோம், அது ஃபிக்ஸ்டு. அடுத்தது பிரமாணங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறது, ஆண்டவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால் அந்த காலகட்டங்களில் கர்த்தர் என்ன பண்ணுகிறார், கொடுக்குற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்தோம். அடுத்தது கற்பனைகள் அப்படின்னு சொன்னால் ஃபெஸ்டிவல், அதாவது விழாக்கள், அதே போல் சடங்குகள், இது எல்லாமே என்ன பண்ணும், கற்பனைகளுக்குள்ளே என்ன பண்ணும் வரும். ஸோ இந்த கேட்டகரிக்குள்ளே வரும். ஸோ இந்த 3 காரியம் ரொம்ப முக்கியமாக சங்கீதக்காரன் இதில் என்ன பண்ணுகிறார், கொண்டு வருகிறார். இப்போ அடுத்த ஒரு ஹெட்டிங் என்னென்னா, 2வது ஹெட்டிங் என்ன அப்படின்னு சொன்னால் ப்ராமிசஸ், வாக்குத்தத்தங்கள். வேதாகமும் முழுவதும் வாக்குத்தத்தங்களால் என்ன பண்ணியிருக்கிறது, நிரம்பி இருக்கிறது. பல வாக்குத்தத்தங்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறி கொண்டு இருக்கிறதுனால தான் கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு ஜீவனுள்ள ஒரு வாழ்க்கையாக என்ன பண்ணுகிறது இருக்கிறது. வாக்குத்தத்தங்கள் நிறைவேறவில்லை என்று சொன்னால், வாக்குத்தத்தம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே பைபிளில் இல்லைன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், கிறிஸ்தவ உலகம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்மூடித்தனமான ஒரு பயணத்தை போல என்ன பண்ணும் இருக்கும். வாக்குத்தத்தங்கள் தான் மனுஷனை இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம உலகப்பூர்வமாக சொல்லுவாங்க, ஒரு புத்துணர்வு கிடைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என் வாழ்க்கையில் அன்றாடமும் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள். அதனால தான் வாக்குத்தத்தங்களை நம்ம பல்வேறு வகையாக பிரித்து வைத்து அதில் நடந்துக்கிட்டே இருக்கும். வருஷத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம், மாதத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம், தினம்தோறும் ஒரு வாக்குத்தத்தம், நிமிடம்தோறும் வாக்குத்தத்தம். ஸோ வாக்குத்தத்தம் அப்படிங்கிறது தான் வேதாகமத்தினுடைய ஒரு முக்கியமான மையம். ஆதியாகமம் முதற்கொண்டு வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இன்றைக்கும் வரை இந்த வேதாகமம் ஜீவனுள்ளதாக இருக்குதுன்னா இதில் உள்ள வாக்குத்தத்தங்கள் தினம்தோறும் நிமிடம்தோறும் இந்த உலகத்தில் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறது, நிறைவேறி கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இப்போ இதில் ஏகப்பட்ட வாக்குத்தத்தங்கள் இந்த வேதாகமத்தில் இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தம் அப்படின்னு சொன்னால் தேவன் நமக்கு கொடுக்குற, இல்லை ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பிளட்ஜ் பண்ணுற, நம்ம மேலே வைக்கிற
அவருடைய விருப்பங்கள் தான் வாக்குத்தத்தம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். என் மேலே என்ன கர்த்தர் என் வாழ்க்கை குறித்து என்ன விருப்பம் வச்சிருக்கிறாரு, அவருடைய சித்தம் என்ன, இதுதான் வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம் அப்படிங்கும் பொழுது நம்ப வைக்கிறது கிடையாது, இல்லை யாரோ ஒருவர் சொல்லிட்டு போகிறது இல்லை. இன்றைக்கி வாக்குத்தத்தம் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சுன்னா, யாரோ ஒருவர் வந்து ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போயிட்டால் அதை அப்படியே நம்ம பிடிச்சிட்டு போயிடும், இதுதான் வாக்குத்தத்தம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வாக்குத்தத்தம்ங்கிறது அது கிடையாது. கர்த்தர் உங்களை குறித்து என்ன சித்தம் வச்சிருக்கிறாரோ அதுதான் வாக்குத்தத்தம். என்னை குறித்து என்ன சித்தம் வச்சிருக்கிறாரோ அதுதான் வாக்குத்தத்தம். நானாக ஒன்று எடுத்துட்டும் பயணம் பண்ண முடியாது, யாராவது ஒருவர் சொல்லியும் நான் என்ன பண்ண முடியாது. கண்மூடித்தனமாக அவர் இதுதான் உங்கள் இது அப்படின்னு சொன்னால் உடனே ஓடுறதும் கிடையாது. அப்போ இதுதான் வாக்குத்தத்தம். அதை நம்ம அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் நம்ம என்ன பண்ணணும், புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த வாக்குத்தத்தம் அப்படிங்கிறது ஆண்டவர் எங்கேயும் இப்போதைக்கு கொடுக்கணும் அப்படின்னு கொடுக்குறவர் கிடையாது. சில பேர் இந்த உலகத்தில் சில தவறுகள் அதில் தான் நடக்குது. ஏதாவது ஒரு வாக்குத்தத்தம்னு சொல்லி கொடுத்துட்றாங்க, அது வாழ்க்கையில் நிறைவேறாமல் போயிடுது. அது என்ன ஆகிடுது அப்படின்னு சொன்னால் நாளடைவில் அவங்க பின்மாற்றத்துக்கு போகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வழியாக இருக்குது. ஆனால் நல்லா தெளிவாக புரிந்து கொள்ளுங்க, தேவன் கொடுக்குற வாக்குத்தத்தம் யாரையும் குஷிப்படுத்துறதுக்கு, மகிழ்ச்சி அடைய செய்வதற்கு, இல்லை அந்த சூழ்நிலையில் அவங்க சந்தோஷப்படுத்துகிறதுக்கு கொடுக்கறதல்ல. வேதாந்தத்தில் தெளிவாக நம்ம ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம என்ன பண்ண முடியும், தியானிக்க முடியும். கர்த்தர் கொடுக்குற வாக்குத்தத்தம் ஒரு சாலிடானது. சாலிட் அப்படின்னு சொன்னால் ஒரு கனமானது, ஒரு கண்மலை அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அது நிலையானது. அவர் வந்து யோசித்து நிதானித்து காலங்களையும் சூழ்நிலைகளையும் அவர் என்ன பண்ணுகிறார், தீர்மானித்து அதை நியாயம் தீர்த்து தான் வாக்குத்தத்தம் கொடுக்குறார். நான் 10 நாள் ஜெபம் பண்ணால் உடனே எனக்கு ஆண்டவர் கொடுத்துருவார் அப்படி கிடையாது. நான் ஒரு விஷயத்த ஆண்டவர்கிட்ட ரொம்ப நாள் நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா உடனே இந்தாப்பா வச்சுக்கோ அப்படின்னு ஆண்டவர் கொடுக்குறவர் கிடையாது. அவர் அதை எனக்கு நிறைவேற்றுவேன் வாக்குத்தத்தம் கொடுக்குறாருன்னா, நான் ஜெபிக்கிற காரியத்தை குறித்து அவர் காலங்களை ஆராய்ந்து நிதானித்து நியாயம் தீர்த்து தான் எனக்கு அந்த வாக்குத்தத்தத்தை என்ன பண்ணுறாரு, கொடுக்குறார். ஸோ அதில் நம்ம என்ன பண்ணணும், தெளிவாக என்ன பண்ணணும் இருக்கணும். அப்போ தெய்வீக வாக்குத்தத்தங்கள் என் வாழ்க்கையில் வருது அப்படின்னு சொன்னால் அது முழுமையான உறுதியோடு தான் வருது, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ வேதாகமத்தில் சில காரியங்கள் அதை குறித்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த வாக்குத்தத்தங்களில் சில காரியங்கள் மாத்திரம் உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன், அடையாளப்படுத்த விரும்புகிறேன். நிறையா இருக்குது, நம்ம அதை அடையாளப்படுத்தணுன்னா அது ரொம்ப நாள் எடுக்கும். பட் ரொம்ப முக்கியமான சில வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு நான் அங்கங்கே உங்களுக்கு காட்டி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக என்ன பண்ணணும் இருக்கும். முக்கியமாக பழைய ஏற்பாடு புத்தகத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு வாக்குத்தத்தம் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு ப்ராமிஸ், ஒரு வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தம் ஆபிரகாமோடு நின்று போகிற ஒரு வாக்குத்தத்தம் கிடையாது. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அதில் தெளிவாக நமக்கு கிடைக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு முழுமையான உலகத்திற்கும் ஒத்த ஒரு முழுமையான உலகத்திற்கும் சேர்ந்த ஒரு வாக்குத்தத்தம் அல்லது ஒரு உடன்படிக்கையை கர்த்தர் ஆபிரகாமோடு என்ன பண்ணுகிறார், ஏற்படுத்துகிறார். அப்போ ஆபிரகாமோடு கர்த்தர் செய்த வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை, அதுதான் வாக்குத்தத்தம். ஏன்னா நம்ம வாசிக்கிறோம், அந்த வாக்குத்தத்தம் ஆண்டவர் கூட்டிகிட்டு போய் காட்டுறது கடற்கரை மணலை காட்டுறாரு, அதே போல் வானத்தின் நட்சத்திரங்களை காட்டுறாரு. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் அவர் பெற்றெடுத்தது ஒரே ஒரு குழந்தை. அந்த குழந்தை யாருன்னா ஈசாக்கு. அவர் சொன்ன வாக்குத்தத்தத்துக்கும் அவருடைய வாழ்க்கையில் நடந்ததுக்கும் ப்ராக்டிக்கல், அதாவது ஒரு மாம்ச அளவில் யோசித்து பார்த்தோம்னா சம்மந்தமே கிடையாது. நம்ம வாசித்தோம்னா எப்படி ஒரு 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 நிதானம் இல்லாமல் நம்ம வாசித்தோம்னா என்ன முடிவு பண்ணிடுவோம், கர்த்தர் சொன்னது நடக்கலை. அது எப்படி ஒரு குழந்தையை கொடுத்துட்டு எப்படி கடற்கரை மணல்னு சொல்லிட்டாரு, வானத்தின் நட்சத்திரங்கள்னு சொல்லிட்டாரு, அது எப்படி நியாயமாகும் அப்படின்னு. ஆனால் கர்த்தருடைய வாக்குத்தத்தை அதான் நிதானித்து ஆராய்ந்து பார்க்கணும். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும், இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை மூலியமாக யூத சந்ததி மாத்திரமல்ல இந்த உலகமே அவருக்குள்ளே என்ன பண்ண போகிறது என்று சொன்னால் அவர் மூலியமாக இந்த உலகம் பெரும் ஜனமாக மாறப்போகிறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வாக்குத்தத்தம் தான் அது. ஸோ அது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ரெண்டாவது வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு சொன்னால், ரொம்ப முக்கியமான ஒரு வாக்குத்தத்தம் அப்படின்னு சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் ஒரு கடவுள் என்று சொல்லி கர்த்தர் என்ன பண்ணுகிறார், அவர்களுக்கு அடையாளப்படுத்துகிறார் தன்னை. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவர்களை என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால்,
அதை நம்ம எங்கே வாசிக்கலாம்? லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தில் பார்க்கலாம். அவங்களுக்கு அவர் கொடுக்குற ஒரு வார்த்தை தான், நானே தேவன், நான் உங்களுடைய கடவுளாக இருக்க போகிறேன், நீங்கள் என் ஜனங்களாக இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அந்த வார்த்தை கொடுக்குறாரு. அதில் அவர் ரொம்ப என்ன பண்ணுறாரு, அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறார். அதனால தான் இந்த 10 கட்டளைகள் கொடுக்கும் பொழுதெல்லாம் அவர் தன்னை என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால், ஒரு 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 ராஜா அப்படின்னு தன்னைத்தானே அவர் என்ன பண்ணுகிறார், அந்த ஜனங்களுக்கு முன்பாக தன்னை அங்கீகரித்து கொள்ளுகிறார். நீங்கள் அந்த சீனாய் உடன்படிக்கையை நல்லா ஆழமாக நீங்கள் தியானிச்சிங்கன்னா நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் அப்படின்னு சொன்னால், முதல்ல ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். அந்த உடன்படிக்கை தனித்துவமானது, ஒரு தனி மனிதன். ஆனால் சீனாய் உடன்படிக்கை அப்படிங்கிறது ஒரு கார்ப்பரேட் அப்படின்னு சொன்னால் ஒரு நிறைய ஜனங்களோடு சேர்ந்து என்ன பண்ணுகிறார், அந்த இதை என்ன பண்ணுறார், வெளிப்படுத்துகிறார். இப்போ ஒருத்தருக்கு ராஜாவாக நம்ம எப்படி எடுத்துக்க முடியும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில்? ஆனால் சீனாய் உடன்படிக்கையில் நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு தேசத்திற்கு தன்னை ராஜாவாக அங்கீகரித்து சட்டங்களையும் நியாய பிரமாணங்களையும் 10 கட்டளைகளையும் சடங்குகளையும் அவர்களுக்கு இதை நீங்கள் இப்படி தான் செய்யணும், இதை நீங்கள் இப்படி தான், ஒரு ராஜா எப்படி செய்வாரோ அதன்படி என்ன பண்ணுறாரோ அவர் செய்கிறார். அப்போ அந்த அந்த அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, நீங்கள் என்னுடைய ஜனங்கள், உங்களுக்கு தேவையானதை நான் என்ன பண்ண போகிறேன், உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இதுதான் அந்த வாக்குத்தத்தமாக நம்ம என்ன பண்ணுவது பார்க்க முடியுது. அடுத்தது ரொம்ப முக்கியமான அடுத்த ஒரு வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு சொன்னால், உபாகமம் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, என்னை தேடும்போது நீங்கள் என்ன பண்ணுவீர்கள், நீங்கள் என்னை கண்டடைவீர்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை என்ன பண்ணுறாரு அந்த இடத்துல சொல்கிறார். அதாவது கர்த்தர் தன்னை எப்படி வாக்குத்தத்தமாக கொடுக்குறார் அப்படின்னு சொன்னால், ரொம்ப கஷ்டப்பட்டு அவரை நம்ம என்ன பண்ண தேவையில்லை, கண்டுபிடிக்க தேவையில்லை. ரொம்ப தூரம் பயணம் பண்ணியோ இல்லை யாரோ ஒருவர் மூலமாக நான் கர்த்தரை கண்டடைய முடியாது. கர்த்தரை சில நேரத்தில் நமக்கு ஒரு கேள்வி இதயத்துக்குள்ளே வரும். தேவ ஊழியர்களாக நம்ம இருந்தாலுமே, இல்லை நான் ஜெபிச்சா ஆண்டவர் கேட்பாரா, நான் தப்பு பண்ணிவிட்டேன் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பாரா, கேட்க மாட்டார்ல, இன்னொருட்டு சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது, இன்னொருவர்கிட்ட சொல்லி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்பார் அப்படிங்கிற ஒரு மனநிலைமை நமக்குள்ளே வரும். ஆனால் வேதவசனம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்குற விஷயம் என்னென்னா, என்றைக்கு நீங்கள் அவருடைய பிள்ளைகள், நீங்கள் அவருடைய, அதாவது நீங்கள் அவரையே தேவன் என்று அந்த அந்த உடன்படிக்கைக்குள்ளே, அந்த கட்டளைக்குள்ளே நீங்கள் வர ஆரம்பிச்சிட்டிங்களோ, அன்றையிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு அருகில் இருக்கிறார். அவரை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் இல்லை நீங்கள் சொல்கிறது அவருக்கு புரியாது, நீங்கள் கேட்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளேயே கிடையாது. ஸோ அதை ஒரு வாக்குத்தத்தமாக என்ன பண்ணுறாரு, நமக்கு கொடுக்குறார். அடுத்தது பழைய ஏற்பாடு புத்தகத்தில் வாக்குத்தத்தங்களை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது, ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு. கர்த்தர் நமக்கு பாதுகாப்பு, நமக்கும் சரி நம்முடைய பிள்ளைகளுக்கும் சரி. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நம்ம பார்க்கும் பொழுது அவர் ஒரு வாட்ச்மேன் போல, ஒரு பாதுகாவலரை போல என்ன பண்ணுறாரு, அவர்களை வழிநடத்துகிறார். இது மிகப்பெரிய நமக்கு ஒரு வாக்குத்தத்தம். இதை எந்த அளவுக்கு நம்ம புரிந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லல. ஏன்னா நம்ம வாக்குத்தத்தம் அப்படின்னு சொன்னால் உலகபூர்வமாக மனிதர்கள் சிந்திப்பது போல சில நேரத்தில் நம்ம சிந்திக்கிறது உண்டு. ஒரு ப்ராஸ்பெரிட்டி, அதாவது செழிப்பை குறித்தே நாம் யோசிக்கிறது தான் வாக்குத்தத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இல்லை. நமக்கு கிடைக்கிற பாதுகாப்பு ஒரு மிகப்பெரிய வாக்குத்தத்தம். என் பிள்ளைகளுக்கு கிடைக்கிற பாதுகாப்பு ஒரு மிகப்பெரிய வாக்குத்தம். எனக்கு அவர் வாட்ச்மேனாக இருக்கார், எனக்கு ஒரு பாதுகாவலராக இருக்கார். இது அவர் என்ன பண்ணுறார், தீர்க்க தரிசனமாக எனக்கு என்ன பண்ணிட்டார், கொடுத்துட்டார். இது ஒரு மிக முக்கியமான ஒரு வாக்குத்தத்தம். இது எல்லாமே பழைய ஏற்பாடு புத்தகத்தில் நம்ம தியானிச்சுட்ருக்கோம். அடுத்தது நீங்கள் தியானிக்கும் பொழுது எதை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், அவருடைய அன்பு. அந்த அன்பு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லா வழிகளிலும் ஃபெய்த்ஃபுல்லாக இருக்குது. இதை நம்ம எந்த வசனம் பார்க்கலாம்னா, 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில் நம்ம பார்க்கலாம். அது அந்த அன்பு எப்படின்னா உண்மை உள்ளது, அதுதான் ரொம்ப முக்கியம். அன்புங்கிற ஒரு வார்த்தையை வச்சுட்டு அதுக்கு பொய்யானது, மாய்மாலமானது, எத்தனை வேணால் அதுக்கு நம்ம டெஃபினிஷன் விளக்கம் கொடுக்கலாம். ஆனால் ஃபெய்த்ஃபுல்லான உண்மையான ஒரு அன்பு இருக்கும்னா அது கர்த்தரிடத்தில் தான். ஏன்னா அவர் தன்னை அப்படி தான் வாக்குத்தத்தமாக கொடுக்குறார், என்னுடைய அன்பு உண்மையானது, அது மாறாது. நான் மாறிக்கிட்டே இருக்கலாம், என்னுடைய சூழ்நிலைக்கு தகுந்தது போல் என்னுடைய செயல்பாடுகள், என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய பேச்சு, இது எல்லாமே மாறலாம். ஆனால் தேவனுடைய அன்புங்கிறது நிலையானது. நான் நிலையாக இருக்க போகிறேன், உன் மேலே அன்பு செலுத்த போகிறேன் அப்படிங்கிறத பழைய ஏற்பாடு புத்தகத்திலே நமக்கு அழகாக அவர் என்ன பண்ணிட்டார், வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார். அதே போல் பழைய ஏற்பாடு புத்தகத்தில் இதே 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்க்க தரிசன வாக்குத்தத்தம் அப்படின்னு சொன்னால், பாவம் மன்னிக்கப்படுதல். அது ரொம்ப முக்கியமான. ஏன் அப்படின்னு சொன்னால், என் பாவம் மன்னிக்கப்படும் பொழுது தான் நான் புதுப்பிக்கப்படுறேன். எனக்குண்டான வாக்குத்தத்தங்கள் அல்லது எனக்குண்டான ஆசீர்வாதங்கள்
எனக்கு என் தேசம் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா, என்னை சுற்றி உள்ளவர்கள் எல்லோருமே என்ன பண்ணப்படுகிறார்கள், புதுப்பிக்கப்படுகிறார்கள். அப்போ இந்த மனம் திரும்புதல் அப்படிங்கிறத 2 நாளாகும் புத்தகத்திலே கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தமாக என்ன பண்ணுறாரு, கொடுத்துட்டார். இது ஏதோ புதுசாக புதிய ஏற்பாட்டில் பேசப்படுகிற ஒரு வார்த்தை. மனம் திரும்புதல் அப்படிங்கிறதே நம்ம அடிக்கடி எங்கே உபயோகப்படுத்துவோம் அப்படின்னு சொன்னால், புதிய ஏற்பாடு புத்தகத்தில் உபயோகப்படுத்துறது உண்டு. ஆனால் இல்லை, பழைய ஏற்பாடு புத்தகத்திலே அதை வாக்குத்தத்தமாக ஆண்டவர் கொடுத்துட்டார். அதுக்குண்டான வார்த்தை என்ன பண்ணிட்டார், அவர் கொடுத்துட்டார். அதாவது மனம் திரும்புதல் அப்படிங்கிறது தேவனுடைய ஐக்கியத்திற்கும் ஆசீர்வாதத்திற்கும் ஒரு மிகப்பெரிய பாதை அப்படிங்கிறத தெளிவாக என்ன பண்ணிட்டார், கொடுத்துட்டார். அடுத்தது நீங்கள் ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், உபாகம புத்தகத்திலே 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனத்தில் சீனாய் உடன்படிக்கை, மோசேயோடு கர்த்தர் செய்த உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையில் நீங்கள் தெளிவாக நீங்கள் வாசிச்சிங்க அப்படின்னு சொன்னால், இதில் வாக்குத்தத்தம் 2 வகையாக நம்ம பிரிச்சுக்கலாம். எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால், கீழ்ப்படிதல், கீழ்ப்படியாமை. இது 2 வகையாக நம்ம என்ன பண்ண முடியும், பிரிச்சுக்க முடியும். இதையே வாக்குத்தத்தமாக தான் எடுத்துக்க முடியும். எப்படின்னு சொன்னால், கீழ்ப்படிதல் மூலமாக நமக்கு ஆசீர்வாதம் ஒரு வாக்குத்தத்தம் அப்படின்னு சொன்னால், கீழ்ப்படியாமை மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய தண்டனையும் தேவன் ஒரு ப்ராமிஸாக ஒரு வாக்குத்தத்தமாக என்ன பண்ணிட்டார், கொடுத்துட்டார். கீழ்ப்படிஞ்சினா உனக்கு ஆசீர்வாதம், அது ஒரு வாக்குத்தத்தம். கீழ்ப்படியில்லைன்னா உனக்கு உண்டான தண்டனை, அது ஒரு வாக்குத்தத்தம் தான், அது ஒரு ப்ராமிஸ் தான், இதுதான் நடக்கும் அப்படிங்கிறத ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், கொடுத்துட்டார். ஏன்னா வாக்குத்தத்தம் அப்படின்னு சொன்னாவே நம்ம எப்படி யோசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஆசீர்வாதம் இதை மாதிரி தான், தண்டனையும் அதை அந்த கேட்டகரிக்குள்ளே தான், அந்த வகைக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ண முடியும், கொண்டு வர முடியுது. ஏன்னா ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கீழ்ப்படியாமைக்குள்ளே போகும் பொழுது அவங்கள எப்படி அழித்தார், எப்படி அவங்கள ஒரு பாடுகளுக்குள்ளே அசிரியாவை கொண்டு வந்தார், பாபிலோன் அவங்கள கொண்டு வந்து அவங்கள சிறைபிடிச்சிட்டு போனாங்க. இது எல்லாமே ஆண்டவர் சொன்ன ஏற்கனவே கொடுத்த வாக்குத்தத்தம் தான். நீ உண்மையாக இருந்தால் உனக்கு ஆசீர்வாதம், நீ எனக்கு உண்மையாக இல்லைன்னா நீ இந்த அளவுக்கு இருப்ப அப்படின்னு சொல்கிற ஒரு காரியம். அடுத்த ஒரு வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு சொன்னால், சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையின் மீது டிலைட் அப்படின்னு சொல்லுவாங்க, சந்தோஷப்பட்டு இருக்கிறது, மகிழ்ச்சியோடு என்ன பண்ணுவது, தியானிக்கிறது. நீங்கள் அதில் நல்லா வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அடையாளம் புரியும். துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் இல்லாமலும், பரியாசக்கார் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய தேவனுடைய வார்த்தையில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏன் அவன் பாக்கியவான்? இது வாக்குத்தத்தம். அவன் எப்படி ஆசீர்வதிக்கப்படுவான் அப்படின்னு சொன்னால், நீங்கள் அந்த தேவ வார்த்தை அப்படிங்கிறத நீங்கள் 2-3 வகையை எடுத்துக்கலாம். முதலாவது வகை என்ன சொன்னால், தேவனிடத்திலிருந்து நம்மோடு பேசுகிற வார்த்தை ஃபஸ்ட்டு. 2வது வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம கையில் இருக்கக்கூடிய வேதாகம அந்த வார்த்தை. மூன்றாவது வார்த்தை தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். யோவான் புத்தகம் நமக்கு அதுக்குண்டான பதிலை கொடுக்குது. யோவான் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, தேவனுடைய வார்த்தை தான் என்னாகுது அப்படின்னு சொன்னால், கிறிஸ்துவாக என்ன பண்ணுகிறார், வெளிப்படுகிறார். வார்த்தை தான் கிறிஸ்துவாக வெளிப்படுகிறார். அப்போ நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும், இரவும் பகலும் கிறிஸ்துவுக்குள் தியானிப்பது, கிறிஸ்துவை தியானிக்கணும். அந்த வசனம் கொடுக்குற ஒரு அதில் சந்தோஷப்படணும். கிறிஸ்துவை தியானிக்கும் பொழுது, அந்த கிறிஸ்துவினுடைய அன்பை ருசிக்கும் பொழுது, அந்த கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம இருக்கும் பொழுது, அது நமக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை என்ன பண்ணுமா, கொடுக்குமாம்மா. இந்த வாக்குத்தத்தம் எங்கே கிடச்சிது அப்படின்னு சொன்னால், நமக்கு பழைய ஏற்பாடு புத்தகத்தில் கிடச்சிது. இன்றைக்கு அதனுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் தியானிக்கும் போதெல்லாம், இயேசு கிறிஸ்துவை குறித்து உங்களுடைய வாழ்க்கையில் வேதாகமம் இல்லாத பொழுதும் சில நேரங்களில் நல்லா கவனித்து பாருங்களேன், பைபிள் வசனம் நமக்கு ஞாபகம் இருக்காது. சில நேரங்களில் வேதாகமும் நம்ம படிக்க மாட்டோம். ஆனால் ஒரு சோர்வாக உட்காந்துட்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்துன்னு நினச்சிட்டாவே நமக்குள்ளே ஒரு சந்தோஷம் வந்துடும். அது ஏன் வருது, எப்படி வருதுன்னு நம்ம அதை என்ன பண்ண முடியாது, அது அந்த மெஸ்மரைசிங்கை நம்ம என்ன பண்ண முடியாது, ஐடென்டிஃபை பண்ண முடியாது, அடையாளம் கண்டுகொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தை போதும் என் இருதயத்துக்கு, அந்த சூழ்நிலை என்னால் என்ன பண்ண முடியும், மேலே கொண்டு வந்துட முடியும். அது எப்படி எங்கேருந்து வருதுன்னா, கிறிஸ்துவை தியானிக்கிறோம். அந்த நேரத்தில் கிறிஸ்துவை நம்ம என்ன பண்ணுறோம், தியானிக்கிறோம். இதெல்லாமே பழைய ஏற்பாடில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள். சில உங்களுக்கு நான் ஐடென்டிஃபை பண்ணி சொல்லியிருக்கேன். புதிய ஏற்பாடு புத்தகத்துக்கு நம்ம அப்படியே வரும். புதிய ஏற்பாடு புத்தகத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு பிரதானம் அப்படின்னு சொல்லலாம், இல்லை முக்கியமான ஒரு வாக்குத்தத்தம் அப்படின்னு சொன்னால், ரோமர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 17ஆவது வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது, ரட்சிப்பு யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணும், ரட்சிப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத தேவன் நமக்கு என்ன பண்ணுகிறார், ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு. அதுதான் பிரதானமான ஒரு வாக்குத்தத்தம். அது இலவசமான பரிசு. அதுக்கு
அதை விட ஒரு பிளெஸ்ஸிங், அதை விட ஒரு பாக்கியம், அதை விட ஒரு ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் ஈடு இணை எதுவும் கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எனக்கு கிடைத்த ரட்சிப்பு, இதுதான் பிரதானம். இந்த 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 வாக்கு தத்தத்தை புதிய ஏற்பாடு நமக்கு என்ன பண்ணுது, கொண்டு வந்து நிறுத்துது. இன்றைக்கி நீங்களும் நானும் அந்த ரட்சிப்பை பெற்றிருக்கோம். இந்த வாக்கு தத்தத்தை நாம் சுதந்திரித்திருக்கிறோம். இந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கும் பொழுது பழைய ஏற்பாடு புத்தகத்தினுடைய எல்லா வாக்கு தத்தங்களும் அதுக்குள்ளே கிறிஸ்துவுக்குள்ளே அடங்கி வருவதை நம்ம என்ன பண்ண முடியுது, நாம் பார்க்க முடியுது. அடுத்தது ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் புதிய ஏற்பாட்டில் கொடுக்குற அடுத்த ஒரு வாக்கு தத்தம், நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியங்களும் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு பயனுள்ளதாக தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, நடத்துகிறார். எல்லா காரியங்களும் சில நேரங்களில் நன்மையாக இருக்கலாம், சில நேரங்கள் நமக்கு தீமையை போல தெரியலாம். ஆனால் நம்ம ஒருபோதும் அது என் வாழ்க்கைக்கு பிரயோஜனமற்றதுன்னு நம்ம எடுத்துக்கொள்ளவே முடியாது. கர்த்தர் ஒரு காரியத்தை என் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் அப்படின்னு சொன்னால் அது எதுவாக இருந்தாலும், அது உபத்திரவமாக இருக்கலாம், பாடுகளாக இருக்கலாம், நிந்தனையாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், ஆசீர்வாதமாக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். நீங்கள் முழுமையாக கர்த்தரை சார்ந்து வாழும் பொழுது என் வாழ்க்கையில் கர்த்தர் அனுமதிக்கிற எந்த காரியமுமே எனக்கு பிரயோஜனம் உள்ளதாக தான் கர்த்தர் என்ன பண்ணுகிறார், எனக்கு கொடுக்குறார். ஏன்னா என் சூழ்நிலைகள் தான் கர்த்தர் என்ன பண்ணுறார், என் சூழ்நிலைகளில் எது எனக்கு தேவையோ அதை கொடுக்குறார். அந்த தேவைங்கிறத கொடுக்கும் பொழுது அது எனக்கு சில நேரங்களில் நன்மையாக தெரியலாம், சில நேரங்களில் அந்த சூழ்நிலையில் கர்த்தர் கொடுக்கறது தீமையை போல் எனக்கு தெரியலாம். நாட்கள் கடந்து வரும்பொழுது தான் அந்த சூழ்நிலைக்கு அது நன்மை அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண முடியும், புரிந்து கொள்ள முடியும். ஸோ அது ஒரு பிரதானமான ஒரு வாக்குத்தத்தம். அதுக்கடுத்தது இன்னொரு வாக்குத்தத்தம் வேதாகமத்தில் நான் பார்க்கும் பொழுது நீங்கள் நல்லா கவனிச்சுட்டே வாங்க. புதிய ஏற்பாட்டில் நான் இயேசு கிறிஸ்துவினுடைய சொன்ன வாக்குத்தத்தங்களை நான் இன்னும் டச் பண்ணல, அதை தாண்டி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். அடுத்த ஒரு வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு சொன்னால் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது நம்மளுடைய பாடுகள் மத்தியிலே, சோதனையில் மத்தியிலே நமக்கு கிடைக்கக்கூடிய இளைப்பாறுதல், அது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்குத்தத்தம். அப்போ நமக்குள்ள ஒரு கேள்வி வரலாம், என்ன அப்படின்னு சொன்னால், எனக்கு ஏன் பாட தேவன் அனுமதிக்கணும், எனக்கு ஏன் சோதனையை கர்த்தர் என்ன பண்ணணும், அனுமதிக்கணும்? அதுதான் தேவ திட்டம். அதில் ஏதோ ஒரு தேவன் திட்டம் வச்சுருக்கிறாரு. அப்போ எனக்கு பாடுகளையும் திட்டம் வச்சு அந்த திட்டத்துக்குள்ளே நான் பயணம் பண்ணும் பொழுது எனக்கு ஒரு பாடு ஏற்படுது, எனக்கு உபத்திரம் ஏற்படுதுன்னா நல்லா கவனிங்க. திட்டத்தையும் அவர் உருவாக்குகிறார், உபத்திரவங்கள் பாடுகளையும் அவர் அனுமதிக்கிறார். அதுக்கு மேலே அடுத்தது அதுக்குள்ளே எனக்கு ஒரு இளைப்பாறுதலையும் கர்த்தர் வச்சிருக்கிறார். இதுதான் தேவ பிள்ளைகளுக்கு உண்டான ஒரு வாக்குத்தத்தம். திட்டங்களை மாத்திரம் கொடுத்து விடுறதில்லை, பாடுகளை மாத்திரம் கொடுத்துட்டு நம்மளை கைவிடுறவரல்ல. அதில் நமக்கு ஒரு நிலையான, அதில் நமக்கு ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை பவுல் அழகாக என்ன பண்ணுறாரு, வாக்குத்தத்தமாக பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்ம இடத்துல கொண்டு வரார். அடுத்த ஒரு வசனம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவுக்குள்ள ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு நியூ லைஃப், ஒரு புதிய வாழ்க்கையை கர்த்தர் என்ன பண்ணுகிறார், கொடுக்குறார். அதாவது பழையன எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின அப்படிங்கிற நம்ம பார்க்குறோம். இது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்குத்தத்தம். அப்போ நம்ம புரிஞ்சுக்கிறது, நம்ம எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி எல்லாமே பழசாயிட்டோம். ஒரு பிரயோஜனம் பழசு அப்படின்னு சொன்னால் அது பிரயோஜனமற்று மூலையில் கிடக்கும். பழசு அப்படின்னு சொன்னால் அது உடஞ்சி அது தேவையில்லாமல் கிடக்கும். அது நம்ம சில நேரங்கள் எப்படி ஒரு வீட்டில் ஒரு பொருள் ஆகாத ஒரு பொருள் கிடந்தால் அது வெளியே தூக்கி எறிய தான் நம்ம யோசிப்போம். அது எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தாலும் சரி, அது எவ்வளோ வருஷங்கள் ஆனால் இல்லை, அது தேவையில்லாமல் கிடக்குது, தூக்கி வெளியேறிங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நமக்கு கொடுத்த வாழ்க்கையாக இருந்த நம்முடைய இப்படிப்பட்டதாக இருந்த நம்முடைய வாழ்க்கைக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா, புதிய வாழ்க்கை. புதிய வாழ்க்கைனா பயன்படுகிற வாழ்க்கை. பயனில்லாத ஒரு வாழ்க்கை இப்பொழுது பயன்படுகிற ஒரு வாழ்க்கை. இது கிறிஸ்துவின் மூலியமாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார், கொடுத்துருக்கிறார். அதுக்கடுத்தது எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இந்த வேதாகமத்தில் கொடுக்குற ஒரு வாக்குத்தத்தம், முக்கியமான ஒரு வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங், ஆவிக்குரிய ஒரு ஆசீர்வாதங்கள். இன்றைக்கு சபைகள் அதிகம், இன்றைக்கு இருக்கக்கூடிய சபைகள் அதிகம் உயர்த்துவது இல்லை மேன்மைப்படுத்துவது, அடுத்தது ப்ரொஜெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது வெளிப்படுத்துவது, காண்பிப்பது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு உலகப்பூர்வமான ஆசீர்வாதங்களை தான் என்ன பண்ணுறாங்க, அதிகம் என்ன பண்ணுறாங்க, காட்டுறாங்க. ஒரு சுதந்திரம், ஒரு சுதந்திரிப்பது அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி உலகத்தில் சொத்து சுதந்திரிப்பது, வீட்டை சுதந்திரிப்பது, இதை தான் இன்றைக்கி அதிகம் ப்ரமோட் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க, வெளிச்சம் போட்டு காட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்திரிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது தான் நம்மளுடைய உண்மையான சுதந்திரமாகிய
பரலோகத்தை நாம் சுதந்திரிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு வாக்கு தத்தத்தை எபேசியர் புத்தகத்தில் பவுல் அழகாக என்ன பண்ணுறாரு, நம்ம இடத்துல கொண்டு வந்து கொடுக்குறார். அடுத்தது பிலிப்பியர் 1:6 தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எதை தொடங்குறாரோ அதை கண்டிப்பாக என்ன பண்ணுவார், முடிச்சிடுவார். முடிக்காமல் நம்முடைய பயணத்தை இந்த உலகத்தில் முடிக்கிறவர்கள். இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்குத்தத்தம். இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு வாக்குத்தத்தம், முக்கியமான வாக்குத்தத்தங்கள். சில விஷயங்கள் நல்லா நம்ம கவனிச்சுக்கணும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் தொடங்குறாரு அப்படின்னு சொன்னால் அதை அவர் முடிக்காமல் விட மாட்டார். சில விஷயங்கள் நம்ம தொடங்கினோம்னா அது பாதியில் நின்று போயிடும். ஆனால் கர்த்தர் தொடங்கின எந்த காரியமும் முடிக்காமல் என்ன பண்ண மாட்டார், அவர் அந்த ஃபினிஷ் பண்ணாமல் நமக்கு ஒரு எண்ட் கார்டு கிடையாது, எண்டு கிடையாது, நமக்கு ஒரு முடிவு கிடையாது. அதில் நம்ம தெளிவாக இருக்கணும். ஒருவேளை நம்ம ஒரு சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் முடிவு அடையுது, நம்ம நினச்சிட்டு இருக்கலாம் இது இன்னும் போகும் அப்படின்னு நம்ம மூளையில் நம்ம திங்க் பண்ணிட்டு இருக்கலாம், யோசிச்சுட்டு இருக்கலாம். ஆனால் அது முடியுது அப்படின்னு சொன்னால் கர்த்தர் அதோட எண்டு முடிச்சிட்டாரு அதோட அப்படிங்கிற இவ்வளோதான் கர்த்தருடைய திட்டம், இதுதான் கர்த்தருடைய முடிவு. ஏன் முடிவு இன்னும் தூரம் இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய முடிவு இதுதான். நம்ம சில விஷயங்களை என்ன பண்ணணும், புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது பிலிப்பியர் 4:6-7 அதில் பார்க்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்குத்தத்தம் என்ன சொல்கிறார், சமாதானம். ஜெபிக்கும் பொழுது நமக்கு என்ன கொடுக்குறார் ஆண்டவர், ஒரு சமாதானத்தை கொடுக்குறார். சமாதானம்ங்கிறது நமக்கு ஒரு மிகப்பெரிய ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு. நம்ம எதையெல்லாம் பாதுகாப்புன்னு நினைக்கிறோம்னு தெரியல. இந்த உலகத்தில் உலகப்பூர்வமான காரியங்களை நீங்கள் நினைக்கிறீங்களா என்னங்கிறது தெரியல. பட் ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொன்னால் சமாதானம். அந்த சமாதானம் தான் ஒவ்வொரு மனுஷனையும் பாதுகாக்குது. நல்லா கவனித்து பாருங்கள். நீங்கள் சில பிரச்சனைகள் வரும் பொழுது சமாதானத்தை இழந்துட்டோம் அப்படின்னா பாதுகாப்பு இழந்துட்டோம்னு அர்த்தம். அந்த பிரச்சனைகள் சின்ன பிரச்சனைகள் பெருசாக மாறலாம். சின்ன காரியங்கள் அது 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 ஒரு டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு புயல் வந்தால் எப்படி அழிச்சிட்டு போகுதோ அந்த மாதிரி என்ன பண்ணும், ஒரு மிகப்பெரிய அழிவுக்குள்ளே என்ன பண்ணிடும், கொண்டு போயிடும். எல்லா விஷயங்களிலும் நமக்கு உண்டான தேவ பிள்ளைகள் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு உண்டான பாதுகாப்பு என்னென்னா சமாதானம். எல்லா விஷயங்கள்லையும் சமாதானத்தோடு நம்ம ஹேண்டில் பண்ணோம், அதை எடுத்து செயல்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் அந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். இது ஒரு மிகப்பெரிய வாக்குத்தத்தம் புதிய ஏற்பாடு புத்தகத்தில் பவுல் அதனால தான் அதை என்ன பண்ணுறாரு. அது நம்ம எந்தெந்த இடத்துல கொடுக்குறாரு சமாதானத்தை அப்படின்னா நம்முடைய இருதயத்திலும் நம்முடைய சிந்தனையிலும். இருதயத்தில் சமாதானம் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம உடஞ்சி போய் உட்காந்துருவோம், அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க மாட்டோம். சிந்தனையில் சமாதானம் இல்லை அப்படின்னு சொன்னால் யோசிக்க முடியாது, என்ன செய்ய போகிறோம் ஏது செய்ய போகிறோம். இப்போ கர்த்தர் பார்த்தீங்களா எந்த இடத்துல நமக்கு வாக்குத்தத்தத்தை வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி. அடுத்தது நிறைய வாக்குத்தத்தங்கள் சொல்ல முடியும். பழைய ஏற்பாடு புத்தகத்தில் நம்முடைய தேவைகளை எல்லாம் தேவன் சந்திக்கிறார், எல்லாமே நாம் பார்க்க முடியும். கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்லி இன்றைய நாளுக்குண்டான வகுப்பை நான் முடிக்க விரும்புகிறேன். முக்கியமாக சுவிசேஷ புத்தகங்களில் இயேசு கிறிஸ்து கொடுத்த வாக்குத்தத்தங்கள் அது ரொம்ப முக்கியம். ஏன்னா சில விஷயங்கள் நம்ம அதை மட்டும் அண்டர்லைன் பண்ணிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். மத்தேயு 11:28 30 வரையும் பார்க்கும்போது ஓய்வு, ரெஸ்ட்டு அது ரொம்ப முக்கியம். அது ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்குத்தத்தம். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்குத்தத்தம். தெய்வ பிள்ளைகளாகிய ஓய்வு இல்லாத ஒரு ஓட்டம் தான் இன்றைக்கு மனிதர்கள் உலக ஜனங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். ஏன் ஓய்வு இல்லாமல் ஓடுறாங்கன்னா அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, திருப்தி இல்லை. தேவ பிள்ளைகளாகி நமக்கு ஏன் ஓய்வு அப்படின்னு சொன்னால் திருப்தி இருக்குது. என்ன திருப்தி அப்படின்னா என் தேவன் எல்லாவற்றையும் என்ன பண்ணுவார், பார்த்து கொள்ளுவார். அந்த காரியம் நடக்குமோ நடக்காதோ, முடியுமோ முடியாதோ அதெல்லாம் எனக்கு தெரியல. அதுக்காக நான் சுயமாக பலன் கொண்டு ஓட வேண்டிய அவசியம் இல்லை. என் கர்த்தர் எல்லாவற்றையும் எனக்கு முன்பாக சென்று அதை நிறைவேற்ற அதை முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறாருங்கிறதே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்ட்டு தான். உட்காந்துடுறோம், என் தேவனை எல்லாம் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லி. அது ஒரு மிகப்பெரிய ரெஸ்ட், அது நமக்கு மிகப்பெரிய ஓய்வுன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொன்னால், ஏன் கர்த்தர் நமக்கு ஒரு ஓய்வை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய பாரங்களை எல்லாம் கல்வாரி மலையின் மேலே அவர் எடுத்துட்டார், அவர் சுமந்துக்கிட்டார். அப்போ என் மேலே உள்ள சிலுவை அவர் சுமந்துக்கிட்டார், என் மேலே உள்ள உபத்திரவம் அவர் சுமந்துக்கிட்டார், என் மேலே உள்ள பாடுகள் அவர் சுமந்துட்டார். இப்போ நான் ரெஸ்ட்டு, நான் ஃப்ரீயாக என்ன பண்ணுறேன் இருக்கேன். ஃபஸ்ட்டு சுவிசேஷ புத்தகங்களில். அடுத்தது யோவான் 10:10 பார்க்கும் பொழுது ஒரு அபண்டன்ட் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அபண்டன்ட் லைஃப் அப்படின்னு சொன்னால் ஒரு 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 முழுமையான ஒரு வாழ்க்கை. அது ரொம்ப முக்கியம் இல்லை, ஒரு முழுமையான ஒரு வாழ்க்கை.
இன்றைக்கி முழுமையான வாழ்க்கை அப்படிங்கிற வாக்கு தத்துவம் பல பேருடைய வாழ்க்கையில் கிடையாது. ஏன்னா முழுமையான வாழ்க்கை அப்படின்னு சொன்னால் உலகப்பூர்வமாக இருக்கிறது தான். எனக்கு ஒரு வீடு, எனக்கு ஒரு வாகனம், எனக்கு உண்டான காரியங்கள், என்னை சுற்றி இருக்கக்கூடிய காரியங்கள், இதுதான் முழுமை நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அங்கே தான் தேவனுடைய வாக்கு தத்தத்தை மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஆவிக்குரிய ஒரு நிறைவு இல்லாமல், ஆவிக்குரிய ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட், ஒரு நிறைவு இல்லாமல் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை நிறைவு பெறாது. மாம்சத்தில் குறைவுகள் இருந்தாலும் ஆவியிலே நிறைவுகள் இருந்தால் அந்த மனுஷனுடைய வாழ்க்கை நிறைவான ஒரு வாழ்க்கை. அந்த வாக்கு தத்தத்தை நம்ம யோவான் புத்தகத்தில் நம்ம தியானிக்க முடியும். நீங்கள் இந்த வசனத்தை நோட் பண்ணிக்கோங்க, நீங்கள் அப்புறம் கூட தியானிக்கலாம். அடுத்தது யோவான் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது நித்திய வாழ்க்கை, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஒரு இது, அது நமக்கு தெரியும். அடுத்தது அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது தேவன் கொடுக்கிற வல்லமை அது ரொம்ப முக்கியம். இந்த உலகத்தை திருப்பி போடுகிற, இந்த உலகத்தை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் என்ன பண்ணுறாரு நமக்கு? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பரிசுத்த ஆவியானவரை வாக்குத்தத்தமாக நமக்கு கொடுக்குறார். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு பரிசுத்த ஆவியானவரே நமக்கு ஒரு வாக்குத்தத்தமாக தான் என்ன பண்ணுறாரு, நமக்கு கொடுக்குறார். அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய பரிசுத்தாவின் கொடுக்கக்கூடிய வல்லமை தான் இந்த உலகத்தில் மாற்றி அமைக்கக்கூடிய காரியங்களை இந்த உலகத்தில் நாம் செய்கிற பிள்ளைகளாக நம்ம என்ன பண்ணுறோம், இருக்கிறோம். அதுக்கடுத்தது பார்க்கும் பொழுது யோவான் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது நான் திரும்ப வரேன் அப்படின்னு சொன்னது தேவனுடைய 2ஆம் வருகை. இது நமக்கு ஒரு மிகப்பெரிய வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தை வச்சுட்டு தான், இந்த ப்ராமிஸை வச்சுட்டு தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இயேசு வருவார், என்ன பரலோகம் கொண்டு செல்லுவார். வாக்குத்தத்தம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி சபைகள் சொல்கிறது இல்லை. நீங்கள் கவனிக்கும் போது உலகப்பூர்வமான காரியங்களை அதை ரொம்ப ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுவாங்க. அதுக்குண்டான சில வசனங்களை எடுத்துகிட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த வசனங்கள்லாம் இருக்குது, இதுதான் வாக்குத்தத்தம்னா. ஆனால் நம்ம தேவ பிள்ளைகள் வேதாகமத்தை நல்லா கற்று தேர்ந்தவர்கள். உன் வாழ்க்கையில் உண்டான கர்த்தர் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்னப்பா அப்படின்னு கேட்டால் ஒரே விஷயத்தை என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் எனக்கு கொடுத்த மேன்மையான வாக்குத்தத்தம் என்ன, தேவனுடைய 2ஆம் வருகை. அதை தெளிவாக என்ன பண்ணலாம், புரிந்து கொள்ளலாம். இந்த மாதிரி சுவிசேஷ புத்தகங்களில் இதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியுது, தியானிக்க முடியுது. சகோதர சகோதரி, வேதாகமம் நம்ம இன்றைக்கி பார்த்தோம். வேதாகமத்தில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு உண்டான வித்தியாசங்கள் நம்ம பார்த்தோம். வேதாகமத்தில் இருக்கக்கூடிய வாக்குத்தத்தங்கள் அதை நம்ம என்ன பண்ணோம் பார்த்தோம். ஏன் இதெல்லாம் நாங்கள் இன்றைக்கு இதை ஒரு காரியமாக உங்ககிட்ட பகிர்ந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னால், நம்முடைய தினந்தோறும் வாழ்க்கைக்கு இது ரொம்ப அவசியமானதாக என்ன பண்ணுது. இன்றைக்கி வேதாகமத்தை எல்லாருமே ஒமிட் பண்ணுறாங்க. பழைய ஏற்பாடு புத்தகத்தை வேண்டாங்கிறாங்க, பிதா வேண்டாங்கிறாங்க, சில பேர் கிறிஸ்து மட்டும்தாங்கிறாங்க, சில பேர் பரிசுத்தாவியானவர் மட்டும்தாங்கிறாங்க, சில என்னென்னமோ சொல்கிறாங்க உபதேசங்கள். நம்ம அதை பற்றி ரொம்ப இன்றைக்கி ஒரு கூட்டம் அப்படி தான் போயிட்டுருக்கு. ஒருத்தர் ஒரு உபதேசத்தை கொண்டு வராங்க, இன்னொருத்தர் அதை குறித்து டிஃபெண்ட் பண்ணி இது சரி இது தப்புன்னு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம உட்காந்து இதையும் வேடிக்கை பார்த்துட்ருக்கிற ஒரு கூட்டமாக இருக்கும். நமக்கு உண்டான தனிப்பட்ட தியானத்தை நம்ம மறந்துட்டோம். இந்த பாஸ்டர் சொல்கிறது தப்பு, இந்த பாஸ்டர் சொல்கிறது சரி, இப்படியே இல்லை இவங்க சொல்கிறது இப்படி சொல்கிறாங்க, இதை தான் நம்ம வேடிக்கை பார்த்துட்ருக்குறோமோ தவிர, வேதாகமத்தை தனிப்பட்ட முறையில் நீங்கள் புரிந்து கொள்ளுகிற ஒரு நாளுக்காக தான் கர்த்தர் உங்களோட இடம் பண்ணுறாரு, இடைபெற்று கொண்டு இருக்கிறார். நம்ம யாராக இருந்தாலும் சரி, ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, விசுவாச பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நம்ம அதை குறிச்செல்லாம் ரொம்ப யாராவது நம்ம விசுவாச பிள்ளைங்க வந்து கேட்குறாங்க உபதேசத்தை குறிச்சுன்னா அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதை விட்டுட்டு நம்ம அந்த தேவையில்லாத அந்த காரியங்களை குறித்து நம்ம கவலைப்படுறதோ, தேவையில்லாத காரியங்களை குறித்து யோசிச்சுட்டு இருக்கிறதோ நமக்கு வேண்டாம். வேத வசனம் நமக்கு பொக்கிஷம். ப்ராஃபஸி, தீர்க்க தரிசனம் ஒவ்வொரு நிமிஷமும் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறி கொண்டே இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு 4 காரியங்களை இன்றைக்கு நாம் பார்த்தோம். இன்றைக்கு உங்களுக்கு இந்த காரியங்கள் பிரயோஜனமாக இருந்திருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன்.